நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம 12 ராசிக்கான ஃபெப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஸோ 12 ராசிகளில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிற ராசின்னு நான் ஆங்கில புத்தாண்டு பலன்களில் சொன்ன ராசியில் ஒன் ஆஃப் த ராசி கன்னி. சரி, பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? இயர்லியும் நல்லா இருக்க போகிறோம். இந்த மாதம் பர்டிகுலராக எப்படி இருக்க போகிறோம்? பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எது இதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை நம்ம தைரியமாக இறங்கி பண்ணலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கன்னி அப்படின்னாலே புதனுடைய ராசி. சமயோஜித புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு ராசி. சம்டைம்ஸ் ஒரு தயக்கமும் டபுள் மைண்டட்னஸும் இருக்கும். அது நேச்சுரல் தான், இந்த ராசியில் உள்ளவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு ஹேபிட் தான். சரி, பிப்ரவரி 1ஆம் தேதியே ராசி அதிபதியான புதன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. எக்ஸலண்ட் ஸ்டார்ட், குட் ஸ்டார்ட், எக்ஸலண்ட், வெரி மச் எக்ஸலண்ட். சூப்பராக இருக்க போகுது இந்த மாதம். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது உங்கள் டிசைர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ உங்கள் டிசைர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த பிப்ரவரி மாதம். மன ரீதியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப நிம்மதியாக இருக்க போகிறீங்க. என்ன தான் 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாவகிரகங்களால் சூழப்பட்டு எதிரி தொல்லை, கடன் தொல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களை படுத்தினாலுமே எல்லாத்தையும் மீறி ஒரு மன அமைதிங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். சரி, ஒவ்வொரு செக்டாருக்காக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். ஏன்னா 6ஆம் இடத்துல இவ்வளோ நாள் சனி மட்டும் இருந்தார். 6ல் சனி மட்டும் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். நானே சொல்லியிருப்பேன், இந்த வருட ராசி பலனில் சொல்லியிருப்பேன், கன்னிக்கு சனி ரொம்ப யோகமாக இருக்கிறாரு எல்லாமே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதம் சூரியனும் அங்கே போய் சனியோடு இருக்கிறாரு. ஸோ பிப்ரவரி 13க்கு மேலே சூரியன் இந்த கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ பிப்ரவரி 13 வரைக்கும் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதையுமே வந்து அகலக்கால் வைக்காதீங்க, எதையுமே நல்லா யோசித்து முடிவெடுங்க. புது பரிமாணங்கள் தொழிலில் பிப்ரவரி 13 வரைக்கும் எடுக்க வேண்டாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். எப்போ வர? பிப்ரவரி 13 வர. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி வந்து பேக் டு ஃபார்ம். இவ்வளோ நாள் வந்து 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, 2 எதிரி கிரகம், 2 பாவ கிரகம். சூரியன் விட்டு கிளம்பிட்டாரா, சனி அப்பாடுன்னு ரிலாக்ஸ்ட் ஆகி பழையபடி உட்காந்து ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே இருந்த எதிரி தொல்லைகள்லேருந்து நிவர்த்தி. எதிரினா கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்க வேண்டாம். என்னடா இவனை பார்த்தாலே எரிச்சலாக வருதுன்னு யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அவங்கள அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்டா இவன் ஏன்டா என் வம்புக்கு வந்து விடுறேன், நான் வாட்டில் என் வேலையை தானே பார்த்துட்ருக்கேனாலும் தேடி வம்பு வந்த மாதிரி நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே 4 பேர் வருவாங்க. ஸோ இதெல்லாம் பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அது தன்னால் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 13க்கு மேலே விதமான ஒரு வளர்ச்சி, வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆர்டர்ஸ், பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ப்ராஃபிட்டில் முடிப்பீங்க. ஸோ கைக்கு வர வேண்டிய பணங்கள், நீங்கள் செஞ்ச தொழிலுக்காக உங்கள் கைக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து சேரும். ஸோ கடனில் ஒரு நல்ல பகுதியை உங்களால் இந்த மாதத்தில் அடைக்க முடியும். ஏன்னா சனி 6ல் இருக்கிறது கடன் நிவர்த்தி. ஸோ 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்தோட ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் அழியும். ஸோ அதில் ஒன்று தான் கடன், நோய், எதிரி. ஸோ இந்த 3ஐயும் அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள கிரகம் தான் சனி. ஸோ பிப்ரவரி 13லேருந்து அவர் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கிறாரு. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு பிப்ரவரி 13லேருந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, வேலையில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? 10ஆம் அதிபதி புதன் எக்ஸலண்ட், 5th இருக்காரு. சூப்பராக இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. புது வேலை மாற்றம். என்ன கம்பெனி நினைக்கிறீங்களோ, சில பேருக்கு வந்து ட்ரீம் ஜாப்னு ஒன்று இருக்கும், ட்ரீம் டெசிக்னேஷன் ஒன்று இருக்கும், ட்ரீம் கம்பெனின்னு ஒன்று இருக்கும். ஒரு சாதாரண கம்பெனியில் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசை. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய வந்து இந்த புதன் வந்து பாஸ்ட் ஒரு 5 to 6 months கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தார். இப்போ தான் பாசிட்டிவ் சைடுக்கு போயிருக்கிறாரு. ஈவன் சனியோடு இருந்தாலுமே சூரியன் மாதிரி புதன் வந்து கெட்டு போகிறதில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் நினச்ச கம்பெனியில் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கான மாதம் தான் இது. ஸோ தயங்காமல் இப்போவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்தில் நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப்ஸ் கூட லேட்டராக உங்களுக்கு கிடைக்கலாம். மேபி நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுவீங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ போகும். உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் முடிகிறதுக்கே அடுத்த மாதம் ஆகுதுனாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம். ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சித்திக்கும். அதனால் இந்த மந்த்தை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் டு த ஃபுல்லஸ்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் வேலைக்காக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, திருமணம் எப்படி இருக்கும்? திருமணம் பண்ணலாமா? 7ஆம் அதிபதி 8ல். ஸோ அஷ்டம குருன்னு நம்ம நினைக்க வேண்டாம், தனக்கு பிடிச்ச செவ்வாயோட வீட்டில் தான் இருக்கிறாரு.
பண்ணலாம். நீங்கள் வந்து பண்ணுறதுல வந்து எந்த தப்புமே இல்லை. ஹாரோஸ்கோப் நல்லா மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, என்னுடைய குழந்தைக்கு நான் அலைன்ஸ் பார்க்குறேன், பண்ணலாமா? 5ஆம் இடம் சூப்பராக இருக்கு இல்லையா? தாராளமாக பண்ணலாம். ஸோ குருவோட ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கு. பொதுவாக குரு வந்து புத்திரகாரகன். உங்கள் குழந்தைங்கள பற்றி பார்க்கணுன்னா குரு எப்படி இருக்காருங்கிறதையும் பார்க்கணும். அட்லீஸ்ட் அவரோட ஸ்தான பலமாவது நல்லா இருக்கானா? நல்லாயிருக்கு. ஏன்னா குரு எங்கே இருக்கிறாரு? நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வரன் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஐ மீன், நீங்கள் கல்யாண வயசில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்கள் எல்டர்லி பர்சன்னா உங்கள் குழந்தைக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் திருமணம் முடிவாகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க, ஓகே. கன்சீவ் ஆகலாமா? சைல்டு பர்த்துக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கன்சீவ் ஆகலாமா? கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாகவே இந்த இயர்லி ப்ரெடிக்ஷனே கன்னிக்கு வந்து கன்சீவிங் சான்சஸ் வந்து நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மாதத்தில் அதே புதன் ராசி அதிபதி போய் 5ல் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கூட ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். 5th ஹவுஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. அதே மாதிரி சாட்டர்ன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது, அலோபதியை விட்டுட்டு. ஈவன் இஃப் இட்ஸ் ஃபார் சைல்டு பர்த். நியூலி மேரிட் கப்புள்னாலும் உடனே ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சைல்டு பர்த்துக்கு இந்த மந்த் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? 4ஆம் இடம் எப்படி இருக்குது? குரு 8ல் உட்காந்துருக்கிறார். மறைமுக யோகம்னு சொல்லுவோம். அதாவது இதை நான் வந்து வெளிப்படையாக வாங்கியிருந்தேன்னா நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கணும். பட் என் ஃப்ரெண்டு மூலமாக போனதுனால எனக்கு இது கொஞ்சம் சௌகரியமாக கிடச்சிது. என் ஃபேஸ் வேல்யூ பார்த்து எனக்கு கொஞ்சம் குறைச்ச விலையில் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டி இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஷேர்ஸில் நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஷேர்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் குட்டி குட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சாலிடான ஒரு விஷயங்கள்லாம் பெருசாக இல்லை, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. குட்டி குட்டியாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவரபுளாக ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபேவரபுள்னா கம்ப்ளீட் ஃபேவரபுள் கிடையாது, கொஞ்சம் ஒரு சலுகையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதம் இருக்குது. சரிங்க, ஓகே. ப்ராப்பர்ட்டி வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 12ஆம் அதிபதி சூரியன் போய் சனியில் மாட்டிகிட்ருக்காரு. ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் விட்டுருங்க. அல்லது வீசா ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்ளை பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த மந்த் நீங்கள் அப்ளை பண்ணுறது அது கொஞ்சம் தடங்கல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சூரியன் வந்து உச்சமாக போகிறாரு. இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் 2 மாதத்தில் வந்து சூரியன் உச்சமாக போகிறாரு. ஏப்ரல் மேலெலாம் சூரியன் உச்சகதியில் இருப்பார். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கான யோகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதையுமே வந்து அகலக்கால் வைக்க வேண்டாம், பொறுமை மட்டும்தான் தேவை. நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு வேண்டாம், அவ்வளோதான். சரி, ஓகே. ஹெல்த் எப்படி இருக்காது சொல்லுங்கள். 6ஆம் அதிபதி சனி 6லே இருக்கிறாரு. கால் ரொம்ப வலி எடுக்கிறது, முட்டு, எலும்பு வலி, இந்த மாதிரியான விஷயம், எலும்பில் ஜாயின்ஸில் பெயின் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பாசிபிள். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. சைனசைட்டிஸ் பாசிபிள். சந்திரன் அதுக்கு காரகமான கிரகம். மந்தோட பிகினிங்லே லக்னத்தில் கேதுவோட சந்திரன் உட்காந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சந்திரன் வந்து 11ஆம் அதிபதி. ரொம்ப ஃபேவரபுளான பிளானட் கிடையாது சந்திரன். அதனால் சைனசைட்டிஸ், கோல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மந்த்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே குளிர்காலம். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்லாம் எப்படி வரப்போகுது? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக சக்ஸஸ் நிறையா இருக்கும் கன்னி ராசியில். ஏன்னா 5th ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சனி சந்திரன் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால நைட் டைமில் படிப்பேன், நான் ஒரு நைட் அவுல் அப்படின்னு சில பேர் வந்து மார்னிங் பர்சனாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் டைமில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெக்யூலியராக. அதனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை மட்டும் குறைச்சிக்கோங்க. நீங்கள் நைட் அவுலாக இருக்கிறீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சிக்கோங்க. பொதுவாகவே ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் சீக்கிரம் தூங்குகிற ஹேபிட்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடம் கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறதுனால ரொம்ப நேரம் முழிச்சிருந்தால் அதனாலே ஒரு ஹெல்த் இஷ்யூ வர்றது. அந்த நேரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டடீஸ் வந்து ப்ரொடக்டிவ் ஸ்டடீஸாக இல்லாமல் சும்மா லெத்தாஜிக்காக நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைமும் வேஸ்ட்டு, ஒழுங்காக படிக்கவும் இல்லையேன்னு நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக கன்னிக்கு இந்த மந்த் வந்து ரொம்ப பாசிட்டிவான மந்த்து தான். சில விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களோட என்டையர் ஹாரோஸ்கோப்போட ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே நடக்கணும்னு என்ன அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜாதகம், நீங்கள் யார், உங்களோட தனித்துவம் என்னங்கிறத தெளிவாக சொல்லும். நான் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை பண்ண உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க. இந்த மந்த்தையும் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கன்னி. நன்றி, வணக்கம்.